الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب إفشاء السلام من الإسلام. وقال عمار: ثلاث من جمعهن فقد جمع الإيمان: الإنصاف بالنفس، وبذل السلام للعالم، والإنفاق من الإقتار. به قال حدثنا قتيبة قال حدثنا الليث عن يزيد بن أبي حبيب عن أبي الخير عن عبد الله بن عمرو أن رجلا سأل رسول الله صلى الله عليه وسلم: أي الإسلام خير؟ قال: تطعم الطعام وتقرأ السلام على من عرفت ومن لم تعرف. باب هذا باب إفشاء السلام من الإسلام. சலாமை பரத்துவது இஸ்லாத்துடைய ஒரு கிளையாக இருக்கிறது, இஸ்லாத்திலிருந்து ஒரு ஜுசுவாக இருக்கிறது. வகால அம்மார், நபியின் தோழர் அம்மார் சொல்கிறார்கள்: ஃபலாசும் மூன்று விஷயங்கள், மன் ஜமாஹுன்ன அவைகளை யார் ஒன்று சேர்த்து கொண்டார்களோ, ஃபக்கத் ஜமால் ஈமான் ஈமானை முழுமைப்படுத்திவிட்டான், ஈமானை ஒன்று சேர்த்து கொண்டான். ஒன்று அல் இன்சாஃபு மின் நஃப்ஸிக், உன்னிலிருந்து உன்னுடைய நஃப்ஸிலிருந்து நீதம் செலுத்துதல். உன்னிலிருந்தே நீதத்தை துவங்குதல். உலகெங்கிலும் லில் ஆலம் சலாத்தை பரத்துதல். வல் இன்ஃபாக்கு மினல் இக்தார், நெருக்கடியிலும் தர்மம் செய்தல், நல்ல வழியில் செலவு செய்தல். இது ஒரு அசர். சஹாபி சொல்றாங்க, நபி சொன்னாங்க, நீங்கள் சொல்லலை, அவர்களாகவே சொல்லியிருக்கிறாங்க.
அதாவது இது மௌகூஃப், சஹாபியிடம் ஸ்டாப் ஆகிடுது. மௌகூஃபாக இருந்தாலும் இதற்கு மர்ஃபூவுடைய பவர் இருக்குது. சஹாபாக்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அறிவு சார்ந்த விஷயமான்னு பார்க்கணும், ஆய்வு சார்ந்த விஷயமான்னு பார்க்கணும். ஆய்வு சார்ந்த விஷயமாக இல்லை என்று சொன்னால் அதுக்கு நபி சொன்னதாய்த்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நபி சொன்னாங்கன்னு சொல்லாங்க. ஈமான் சம்பந்தமானதாக இருக்கிறது. ஈமான் சம்பந்தமானதாக இருந்தால் நீதமாக நடக்கணும், அந்த நீதமும் உன்னுடைய நஃப்ஸிலிருந்து ஆரம்பமாகணும். உனக்கு நீ முதல்ல நீதம் செய்யணும். உன்னுடைய கண்களுக்கு, உன்னுடைய நாக்குக்கு, உன்னுடைய நஃப்ஸுக்கு, அதற்கெல்லாம் நீதம் செய்யணும். இபாதத் செய்கிறேன்னு சொல்லி கண் தூங்காமல் 24 மணி நேரமும் இபாதத் செஞ்சுக்கிட்டே இருந்தால் நீ உனக்கு அநியாயம் செஞ்சுட்டேன்னு அர்த்தம். இப்போ கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யலை. ஆகவே நமக்கு நாமே நீதம் செலுத்தணும், பிறருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நீதம் செலுத்தணும், நம்மை சாராத பிறருக்கும் நீதம் செலுத்தணும். இந்த மின் நஃப்ஸிக்கெல்லாம் இருக்கிற மின் இருக்குதே, இது இவ்திதாயா. நீதம் எங்கிருந்து தொடங்கணும்? எங்கிருந்து? நஃப்ஸிலிருந்து. எனவே இது கைர முதரக்குன் பில் கியாஸ். இந்த விஷயம் கியாஸை கொண்டு அறியப்படாத விஷயம். இது ஒரு சஹாபி சொன்னாங்கன்னு சொன்னால், நபி சொன்னாங்கன்னு சொல்லாமல் அப்போவும் நபி சொன்னதாகத்தான் இதுக்கு பொருள். லாஹிரன் இது மௌகூஃப். இந்த ஹதீஸ் ஹுக்குமன் மர்ஃபூ. ஒரு மௌகூஃபான ஹதீஸையும் அந்த தலைப்போடு சேர்த்துருக்கிறாங்க தர்ஜுமத்துல் பாபுல. அடுத்து இதுக்கு ஆதாரமாக இஃஷா சலாம் மினல் இஸ்லாம் என்பதற்கு இந்த தலைப்புக்கு தோதுவாக ஒரு மத்தன் ஹதீஸை கொண்டு வராங்க. அன்ன ரஜுலன் சால ரசூல் அல்லாஹ், அல்லாஹுடைய தூதரிடம் ஒரு நபர் கேட்டார், ஐயுல் இஸ்லாமி ஹைருன் என்று, இஸ்லாத்தில் எது சிறந்தது? மிக சிறந்தது. சிறந்ததுன்னா இஸ்லாத்தில் உள்ளது எல்லாமே சிறந்தது தான். ஹைருன் இஸ்மு தஃலீலுடைய பொருள் தான் கொடுக்கணும், அஹ்யருடைய பொருள். மிக சிறந்தது. துத்இமு தாம, உணவளிப்பதுண்டாங்க. முதல்ல வந்துருச்சு இந்த ஹதீஸ். இப்போ தலைப்புக்கு புதுசாக போட்டு இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. தக்கரவு சலாம அலாமன் அரஃப்த மல்லம் தாரிஃப். அங்கே தலைப்புல லில் ஆலம் இருக்கு. லில் ஆலம், உலகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. மண் அரஃப்தவும் இருப்பாங்க, மல்லம் தாரிஃபும் இருப்பாங்க. நம்முடைய நஃப்ஸிடமிருந்து நீதத்தை தொடங்கணும். அது ஹுக்கூக்குல்லாவாக இருந்தாலும் ஹுக்கூக்குல் இபாதாக இருந்தாலும். என்ன செஞ்சுருக்கோம்?
5 நேரம் தொழுணுமே, தொழுதோமா பார்க்கணும். நஃப்ஸை வீணாக்கிடக்கூடாது. தொழாமல் இருப்பது நம்முடைய நஃப்ஸுக்கு நாமே செய்யக்கூடிய கெடுதி. அது அல்லாஹ் தஆலா இந்த குற்றத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானே, செஞ்சிருக்கிறோமே, நஃப்ஸு செஞ்ச கேடாச்சே, ஏன் நஃப்ஸுக்கு கீழ்ப்பணிந்தோம் என்று வருத்தப்பட்டு திரும்ப வாய்ப்பு கொடுக்கக்கூடாது நஃப்ஸுக்கு. இதெல்லாம் அல் இன்சாஃபு மின் நஃப்ஸிக்குள்ள வரும். அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்ட எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுகிறேன் என்கிற நிலை வரணும். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லாத்திலிருந்தும் நான் தடுத்து கொண்டிருக்கிறேன் என்கிற நிலை வரணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீதம் என்பது நஃப்ஸுடைய இயற்கை சுபாவமாக மாறிடும். தபை ஹாலத்தாயினும் அதில் தபை முஹப்பத் உண்டாயினும். பேருக்காக பகட்டுக்காக யாருக்கேனும் பயந்து கடமையை செய்வது அல்லது பாவத்தை செய்யாமல் இருப்பது, இந்த நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. இதான் அல் இன்சாஃபு மின் நஃப்ஸி. இப்போ நம்ம சொன்னோம் மின் நஃப்ஸிக் இப்திதாயியா. இந்த மின்னுக்கு ஃபீ உடைய பொருளும் கொடுக்கலாம், மஅ உடைய பொருளும் கொடுக்கலாம். உன்னுடைய நஃப்ஸ் விஷயத்திலே நீதமாக நடந்துக்கோ. மின் நஃப்ஸிக், ஃபீ நஃப்ஸிக், மா நஃப்ஸிக், உன்னுடைய நஃப்ஸோட ஜனங்களோட எப்படி நீதமாக நடந்துக்கிறையோ உன்னுடைய நஃப்ஸோடவும் நீதமாக நடந்துக்க. யாருக்கும் அநியாயம் செய்யாத, யாருக்கும் சிரமம் கொடுக்காத. யாருக்கும் நீ அநியாயம் செஞ்சேன்டா அவன் உன்னை அடிப்பான். யாருக்காவது சிரமம் கொடுத்தேன்டா அவன் உனக்கு சிரமம் கொடுப்பான். யாரையாவது நீ திட்டினேன்டா அவன் உன்னை திட்டுவான். இப்போ அடுத்த ஆளுக்கு நீ சிரமம் கொடுக்கறதுனால உனக்கு சிரமம் வருதே, நீ செஞ்ச தப்பு தானே. உன்னுடைய நஃப்ஸுக்கே நீ தப்பு செஞ்சிட்டேன்னு அர்த்தமாச்சு. உன்னை திட்டு வாங்க வச்சது எது தான்? நீ அடுத்த ஆளு திட்டினதுனால. ஆக இது ரொம்ப அர்த்தம் பொதிந்த ஒரு பெரிய பொக்கிஷம் இது. உன்னுடைய நஃப்ஸை காப்பாற்றிக்கங்கும்போது, உன்னுடைய நஃப்ஸை நீ காப்பாற்றிக்கங்கும்போது பிறருக்கும் எந்த தீங்கையும் தராதுன்னு வந்துருச்சு, பிறருக்கும் எந்த சிரமத்தையும் தராதுன்னு வந்துருச்சு. கொடுத்த ஓ நஃப்ஸுக்கு அடி விழுவோம், ஓ நஃப்ஸுக்கு திட்டு விழுவோம். ஓ நஃப்ஸை இல்லாததை பொல்லாததெல்லாம் உச்சத்தில் நின்று திட்ட ஆரம்பிப்பான், கத்த ஆரம்பிப்பான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ செஞ்ச அநியாயம், நீ செஞ்ச தப்பு பிறருக்கு. அல் இன்சாஃபு மின் நஃப்ஸிக். ரெண்டாவது பதில் சலாம் லில் ஆலம். தங்களை சார்ந்தவர்கள், தங்களை சாராதவர்கள், தங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், சொந்தக்காரங்க இல்லாதவங்க, எல்லா முஸ்லிம்களுக்கும் சலாம் சொல்லுவது. இந்த இடத்துல லில் ஆலம் என்ற அந்த சொல்லில் முஸ்லீம் அல்லாதவர்களும் வந்துடுவாங்கன்னு சொன்னாலும் உலகத்தில் உண்டான முஸ்லிம்களுக்குன்னு நாம் இங்கே பொருள் சொல்கிறோம். லில் ஆலம், உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு. காரணம், லா தப்தவுல் யஹூத வலன் நஸாரா பிஸ் சலாம். நீங்களாக யூதர்களுக்கு போய் மெனக்கட்டு சலாம் சொல்லாதீங்க, கிறிஸ்தவர்களுக்கு நீங்களாக மெனக்கட்டு சலாம் சொல்லாதீங்க என்று இந்த நபி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக முஸ்லிம்களுக்கு தான் மெனக்கட்டு போய் சலாம் சொல்லணும். சலாம் என்பது ஒரு துவா, அல்லாஹ் சார்ந்த விஷயம்.
அல்லாஹுடைய துஆவை பெறணும்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். இதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு என்ன உனக்கு வாழ்த்துக்கள் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உனக்கு சமாதானம் உண்டாவதாக, அமைதி உண்டாவதான்னு சொன்னால் நான் எங்கடா அந்த அல்லாஹ்வை நம்புகிறேன்பான். சலாம் எப்படி சொல்லணும்டா, யாருக்கு சொல்கிறையோ அவங்க காதல விழுவணும். சும்மா முணுமுணுப்பு கூடாது. கையெல்லாம் தூக்காம நாவினால் மொழிந்து நீ சலாம் சொல்லணும், அவங்க காதல விழுவுற மாதிரி. இதான் சுன்னத்தான முறை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று இணைத்து சொல்லணும். அதெல்லாம் ஆதாபில் உள்ளது. குறைஞ்சது அஸ்ஸலாமு அலைக்கும். இதெல்லாம் சேர்க்கும்போது 10 நன்மைகள் கூடுதலாக ஆகும். 10 நன்மைகள் கூடுதலாக ஆகும். வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ்னா 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு 30 நன்மை. கடிதங்கள்லையும் அஸ்ஸலாமு அலைக்கும் முழுமையாக எழுதணும். சலாம் மஸ்னூன் போன்ற வாக்கியங்கள் எழுதுறதுனால சுன்னத்து நிறைவேறாது. ஒரு நபி தோழர் அலைக்க சலாம் என்று சொன்னார். யா ரசூலல்லாஹ் அலைக்க சலாம். நபி சொன்னாங்க, இது மூத்தா போனவங்களுக்கு சொல்கிற சலாம்பா, ஹயாத்தா உள்ளவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கன்றாங்க. அலைக்கவை முந்தி போட்டு சலாமை பிந்தி போடுவது மையத்துகளுக்கு சொல்லக்கூடிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லணும். இது அதபுல உள்ளது தான். யாராவது சொன்னாங்க அலைக்க சலாம் சொன்ன தப்பு ஒன்றும் இல்லை. நீ சலாம் சொன்ன தப்பு தான், நான் பதிலாம் சொல்ல முடியாதெல்லாம் சொல்ல தேவையில்லை, அதான் பதில் சொல்லலாம். ஆகவே கையை தூக்கக்கூடாது. எதிரில் உள்ளவங்களுக்கு நீ சலாம் சொல்லவங்களுக்கு காதலை விழுவணும். அந்த அடிப்படையில் சொல்லணும். ஆனால் சத்தமாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க, நான் இங்கே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் கூட அவங்க காதலை விழுவாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல மட்டும் கையை தூக்கி அஸ்ஸலாமு அலைக்கும், நான் இப்போ சலாம் சொல்கிறேன், என் வாயிலேருந்து வரக்கூடியது சலாம் தான் என்று அவர் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக வேண்டி அப்போ கை தூக்கலாமாண்டா, அப்போ கையை தூக்கணும். இந்த பள்ளிக்கூடங்களில் வாத்தியாரெலாம் பார்த்தா சல்வீட் அடிக்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, குட் மார்னிங்கா, குட் மார்னிங் சார், அந்த மாதிரி உஸ்தாத் வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படிலாம் கையெல்லாம் தூக்கக்கூடாது. வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லணும். வலைக்கும் அஸ்ஸலாம் என்ற பதில் உடனே வரணும். லேட்டாலாம் பதில் சொல்லக்கூடாது. லேட்டாக சொல்கிற பதிலுக்கு பதில் சொல்லல எங்களை குற்றத்துக்கு ஆளாயிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், சலாம் சொல்லி 1 நிமிஷம் ஆச்சு. இப்படி உத்து பார்த்துட்டு வலைக்கும் அஸ்ஸலாம், இங்கே குற்றம் இருக்குது. முலாகாத் செஞ்சோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னோம், வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு திரும்பவும் போயிட்டோம். திரும்பவும் போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு திரும்பவும் அதே ஹஜ்ரத்தை பார்க்குறோம், அதே முஸ்லீமை பார்க்குறோம். இப்போவும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். நம்ம தான் 5 நிமிஷத்துக்கு முந்தி தானே வந்தோம், அப்போ தான் முதல்ல சலாம் சொல்லிட்டோன்னே. இப்படி இல்லை. ஒரு சந்திப்பு நடந்து அந்த சந்திப்பு முடிந்து பிரிந்து விட்டால் திரும்பவும் 2வது சந்திப்பு, அது 5 நிமிஷமோ அல்லது 50 நிமிஷமோ வந்தால் என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். இப்போது
போனீங்க, ஒரு டீ ஷாப் வந்துச்சு, போனீங்க, திரும்ப வந்தீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தான் உள்ளால வரணும். ஹைர். சலாம் சொல்லுவது சுன்னத் தெரியும் உங்களுக்கு, ஆனால் பதில் சொல்லுவது வாஜிப். ஒரு முஸ்லீமை பார்த்தா சலாம் சொல்லலை, சுன்னத்தை விட்டுட்டார், நபியுடைய நடைமுறையை விட்டுட்டார், இதற்கு பாவங்கள் எழுதப்படாது. ஆனால் இவன் பெருமை பிடிச்சவன், ஆணவம் பிடிச்சவன், உனக்கும் சலாம் சொல்ல மாட்டான், வாயை திறக்கிறதே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் சுன்னத்தை தொடர்ந்து விட்டால் குற்றம் வரும். என்றாவது ஒரு நாள் சலாம் சொல்லலை, அல்லது வேறு கவனத்தில் போகணும், வந்த நபர் தெரியல, சலாம் சொல்லலை, குற்றம் இல்லை. ஒரு சுன்னத்தை விட்டு விட்டிருக்கிறார். ஆனால் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்வது வாஜிப். 5 பேர் வந்தாங்க, 5 பேர் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம். 6வது பேர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார், வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லித்தான். அல் இன்ஃபாக்கு மினல் இஃப்தார். 3 விஷயத்தில் முதல் விஷயம் சொல்லிட்டோம், உன்னுடைய நஃப்ஸுக்கு நீ நீதமாக நடந்துக்க. 2வது விஷயத்தில் உலகத்தில் உண்டான எல்லா முஸ்லிம்களுக்கும் சலாம் சொல். 3வது விஷயம் அல் இன்ஃபாக் மினல் இஃப்தார். இந்த மின்னுக்கும் அர்த்தம் மா அல்லது இந்த. இஃப்தார் நெருக்கடி, வறுமை, கஷ்டம், அதனுடன் நெருக்கடியுடன் அதுக்கு தகுந்த மாதிரி. நமக்கெல்லாம் வசதி இல்லைங்க, நம்மளெல்லாம் உதவி செய்ய முடியாதுங்க அப்படின்னு ஜோப்பை பூட்டி வச்சுருக்கக்கூடாது. அடா 10 ரூபா கொடுக்காத, ஒரு 50 பைசா கொடு. 10 ரூபா கொடுக்கறதுக்கு உண்டான நபர்கள் இருக்கிறாங்க, நீ நெருக்கடியில் இருக்கிற, நம்மளால் கொடுக்க முடியாது, வெறுங்கையை யாரையும் அனுப்பாதே. அந்த நெருக்கடி இருப்பதுடன் அல்லது நெருக்கடியின் நேரத்தில் அல்லது வறுமையின் நேரத்தில் பஞ்சமாக இருக்குது, அப்போ கூட செலவு செய்வது, தர்மம் செய்வது, நல்லதுக்கு உதவுவது கமால ஈமானில் உண்டான அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய செலவுக்கு போக மிஞ்சி இருந்தால் அப்போ தான் கடமையாகும். நமக்கே கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த கஷ்டத்தோட ஒன்னொரு இன்ச்சு கஷ்டமாக தான் நம்ம ஏற்றுக்குவோம் என்று சொல். ஒரு டீ 15 ரூபா, 10 ரூபா, ஜோப்பில் 10 ரூபா தான் இருக்குது, ஒரு டீ தான் வாங்க முடியும், 2வது டீ வாங்க முடியாது. ஒரு டீயை வாங்கி ஒரு பாதியை குடிச்சிட்டு இன்னொரு பாதியை கூட்டாள்கிட்ட கொடு, இப்படி பண்ணி குடிப்பா. அவன்கிட்ட காசே இல்லை, எனக்கே ஒரு டீக்கு தான் காசு இருக்குது, இதில் வேறு நான் தர்மம் செய்கிறதா? இந்த நிலை வரக்கூடாது. உன்னோடவே இருக்கிறான், உனக்கு உள்ள கஷ்டம் அவனுக்கு இருக்குது, உனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் டீ குடிச்சிட்டு அவனையே நான் காய போடுற, என்ன செய்யணும்? ஒரு டீயை வாங்கணும், ஒரு பாதியை நம்ம குடிக்கணும், இன்னொரு பாதியை நீ குடிப்பா. இதுதான் அல் இன்ஃபாக் மினல் இஃப்தார். இந்த அகலாக்கெலாம் நம்மள்கிட்ட இருக்குதா? இருக்கணும். அல் இன்ஃபாக். ஜோப்பில் காசு இருக்கிற வரைக்கும் கூட்டாளி, காலியாக போயிட்டா திரும்பி பார்க்க மாட்டோம். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம், புகழ்ந்து சொல்கிறான் சஹாபாக்களை. யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுடைய நஃப்ஸை விட அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க மற்றவங்களை. அவங்களுக்கு பசி, பஞ்சம், பட்னி, கஷ்டம் இருந்தாலும் வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாரோ
ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் ஜெயசீலர்கள், வெற்றி வாகை சூடுபவர்கள். 2 பேர் எந்திரிச்சு முன்னால வா, திரும்பி திரும்பி பக்கத்து எனக்கு கழுத்து வலிக்குது. ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் ஜெயசீலர்கள். எது வேண்டாலும் இருக்கலாம், கோலையாக கூட இருந்துக்கங்கிறாங்க. முஸ்லீம் வீரனாக இருக்கணும், கோலையாக இருக்கக்கூடாது, பயந்தாங்கொல்லியாக இருக்கக்கூடாது, தொடநடுங்கியாக இருக்கக்கூடாது. எனக்கு எப்போ மௌத்து வருமோ அப்போ தான் மௌத்து வரும், எனவே நான் இஸ்லாத்துக்காக எதையும் செய்ய தயாருன்னு சொல்லி வீரமாக இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் வீரன் தேவை, துணிவு தேவைங்கிற சொன்னாங்க. கோழையாக கூட நீ இருந்துக்கலாம், ஆனால் கெஞ்சனாக இருந்துடாதேன்னாங்க, பகீலாக இருந்துடாதே. வமன் கதர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லாஹ். எப்படி ஆயத்து? வமன் சூரத்து தலாக்கில் இருக்குதே, அல்லாஹ் தாலா யாருடைய ரிஸ்க்கு நெருக்கடியாக ஆக்கியிருக்கிறானோ அவனுக்கு கொடுத்ததிலிருந்து மிம்மா ஆத்தாஹுல்லாஹ் செலவு செய்யவும். நெருக்கடியாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, சரியான வருமானம் இல்லை, ஏதோ உன்னுடைய கைக்கு வருதா இல்லையா, அவங்களுக்கு 500 ரூபா வரும், உனக்கு 100 ரூபா வரும், 100 ரூபாயிலேருந்து கொடு. ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லாஹ், யாருடைய வருமானம் குறைவாக இருக்கிறதோ அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து குறைந்த வருமானம் இருந்தாலும் அதிலிருந்து செலவு செய்யவும். ஹைர், இந்த ஹதீஸ் அம்மார் அவங்களுக்கு குனியத்து வந்து அபுல் யக்குலான், அத்தா பேர் யாசிர், அம்மா பேர் சுமையா. ஹதரத் அம்மார் அவர்கள் தங்களுடைய அத்தா அம்மாவோட ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ஹதரத் அம்மார், ஹதரத் சுஹைப், இந்த 2 பேரும் ஒரே நேரத்தில் தாருல் அர்கமில் நபி இருக்கும்போது இஸ்லாத்தில் வந்தாங்க. அம்மார் உடைய அம்மா மோத்தரமா சுமையா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக மல்லூன் அபு ஜஹல் அவர்களை ஷஹீதாக ஆக்கிவிட்டான் அம்பு எய்து. என்னவோ செய்து பார்த்தான் அவங்களை இஸ்லாத்திலிருந்து நகர்த்துவதற்காக, இஸ்லாத்தை விட்டும் விடுவிப்பதற்காக முடியாதுன்ட்டாங்க. சாவடிச்சுக்குன்னு சொல்லி இவங்க தான் முதல்ல ஷஹீதான ஷஹீதா சுமையா. அம்மாருக்கும் அவங்க அத்தா யாசிருக்கும் சொல்லனா துன்பங்கள் கொடுக்கப்பட்டன. கடுமையான வெயில் காலத்தில் நல்ல சூடாக இருக்கிற கற்கல்ல படுக்க போட்டு கட்டி போட்டு துள்ள முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. சிரமம் தாங்க முடியாமல் புலன்கள்லாம் வேலை செய்யாத அளவுக்கு ஆயிடுச்சு. நபி போகிறாங்க ஒரு தடவை, இவர் அடிக்கப்படுகிறார், உதைக்கப்படுகிறார், வெயிலில் போடப்பட்டிருக்கிறார், எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கட்டப்பட்டு சபுரன் ஆல யாசிர் இன்ன மௌஇதக்கும் அல் ஜன்னான்னு சொல்லிட்டு போனாங்க. வேறு ஒன்றும் செய்ய முடியல. ஒரு தடவை நெருப்பில் தூக்கி போட்டாங்களாம் இந்த அம்மாரை. நெருப்பில் கிடக்கும்போது
நபி கையை வச்சு தடவி, யா நாரு கூனி பர்தன் வ சலாமா அலா அம்மார் கமா குந்தி அலா இப்ராஹீம் என்று துவா செஞ்சாங்க. நபியுடைய துவாவுக்கு பின்னால் அந்த நெருப்பை கொளுந்தி போய்விட்டது. அப்போ சொன்னாங்க, தகுத்துலுக்கல் ஃபியத்துல் பாகியாண்டாங்க. இந்த துவாவோட சேர்ந்து ஒரு முன்னறிவிப்பும் செஞ்சாங்க, தகுத்துலுக்கல் ஃபியத்துல் பாகியா, ஒரு கலகக்கார கூட்டம் ஒன்று கொல்லம் பாண்டாங்க. ஒரு கலகக்கார கூட்டம் ஒன்றை கொல்லும். சிஃபின் யுத்தம் நடந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியாவுக்கும் மத்தியில் இஜ்திஹாதி இஃப்திலாஃபி கருத்தின் வேறுபாட்டில் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்காகத்தான் சண்டை செஞ்சாங்க. அந்த யுத்தத்தில் தான் அலியின் பக்கமாக இருந்தாங்க அம்மார் அவர்கள். 37ஆம் ஆண்டு ஷஹீதாயிட்டாங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தா முஆவியாவுடைய அந்த படை ஃபியத்துல் பாகியான்னு சொல்லி தருகிறது. அவங்களுடைய இஜ்திஹாது தப்பான இஜ்திஹாதுன்னு சொல்லி நிறைய அடையாளம் இருக்குது இதில். இருந்தால் கூட இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைத்து சொர்க்கலோகத்திற்கு போகக்கூடியவர்கள் நபியுடைய தோழர்கள். மனித இயல்பின் பிரகாரம் சில நேரங்களில் தப்புகள் ஆய்வில் ஏற்படும். அந்த அடிப்படையில் ஏற்பட்டு முஆவியாவும் ரலியல்லாஹு அன்ஹு தான், அலியும் ரலியல்லாஹு அன்ஹு தான் முஆவியா இது அம்மார் மௌத்தா போகும்போது வயசு 94. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஜனாசா தொலை வச்சாங்க அம்மாருக்கு. இந்த அம்மாரிடம் இருந்து 62 ரிவாயத்துகள் வந்திருக்குது மொத்தம் ஹதீஸ் கிதாபுகளில். அதில் 2 ஹதீஸ் ஒட்டு மொத்தமாக முஸ்லீம்லேயும் வந்திருக்குது, புகாரிலையும் வந்திருக்குது. புகாரில் ஒரு 3 ஹதீஸ் தனியாக வந்திருக்குது, முஸ்லீமில் இல்லாமல். முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் மட்டும் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் இங்கே வந்திருக்குது. அப்புறம் 9வது பக்கத்தில் வந்திருக்குது, 6வது பக்கத்தில் போயிடுச்சு. அப்படி தானே படிச்சிட்டோம்ல, முதல்ல 6வது பக்கத்தில் போயிடுச்சு. இப்போ 9வது பக்கத்தில் வந்திருக்குது. அடுத்து இஸ்திதான் என்கிற ஒரு பாடம் இருக்கிறது. 921வது பேஜில் அனுமதி கேட்டு உள்ளால வரணும். நாய் போடுற மாதிரிலாம் எந்த வீட்லையும் போடக்கூடாது, எந்த மஜ்லிஸ்லையும் போடக்கூடாது. ஆதாப் இருக்குது. ஒரு வீட்டுக்கு போக வர, மஜ்லிஸில் உட்கார அமர, பாபு குஃப்ரானில் அஷீர் வ குஃப்ரின் தூன குஃப்ரின் ஃபீஹி அன் நபி சயீத் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாபு குஃப்ரானில் அஷீர் ஹாதா பாபு ஃபீ குஃப்ரானில் அஷீர். கணவர்களிடத்தில் நன்றி கெட்ட முறையில் நடந்து கொள்வதை பற்றியுள்ள பாடம். அஷீர் என்றால் கணவர். குஃப்ரின் தூன குஃப்ரின், குஃப்ரில் ஏற்றத்தாழ்வு உடையது இருக்கிறது, இறை நிராகரிப்பில் ஏற்றத்தாழ்வு உடையது. குஃபானில் அஷீர் கணவனின் உதவிக்கு நன்றி செய்யாமல் இருப்பது. குஃப்ரின் தூன குஃப்ரின், ஒரு குஃபுரு இன்னொரு குஃபுருக்கு கீழே இருக்கிறது. எல்லா குஃபரும் சமமான குஃபுர் அல்ல, ஏற்றத்தாழ்வு உடையதாக இருக்கிறது குஃபுரு. நபி அவர்கள் நிறைய இந்த குஃபுருங்கிற பதத்தை தான் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க. எல்லா பதங்கள்லையும் ஒரே அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சிறுக்கு 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 சிறுக்குன்னு சொல்லி
ஃபீஹி அன் நபி சயீதின் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாபில் நபியிடமிருந்து அபூ சயீத் வழியாக ஹதீஸ்கள் இருக்கின்றன. பிஹி قال حدثنا عبد الله بن مسلمة عن مالك عن زيد بن أسلم عن عطاء بن يسار عن ابن عباس قال قال النبي صلى الله عليه وسلم உரீத்து நார், எனக்கு நரகம் காட்டப்பட்டது. உரீத்து நார் சொல்லு, இதை எப்படி சொல்லலாம்? நரகத்தை நான் காண்பிக்கப்பட்டேன் தானே. ஒன்னாசமுறை பாடத்தில் இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. நரகத்தை நான் எப்படி சொல்லணும்? இப்போ இதன் அக்ஸரு அஹ்லிஹா அந்நிசா, அதில் மெஜாரிட்டியாக பெண்கள் இருக்கிறாங்க. நரகத்தை எட்டி பார்க்குறேன், ஒரே பொம்பளமயமாக இருக்குது. இப்போ இதன் அக்ஸரு அஹ்லிஹா அந்நிசா யக்ஃபுருன, அவர்கள் குஃப்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். கீழே நபியிடம் கேட்கப்பட்டது, அயக்ஃபுர்ன பில்லா, அல்லாஹோடோ அல்லாஹை கொண்டு நிராகரிப்பு செய்கின்றார்களா, அல்லாஹை மறுக்குகின்றார்களா? கால யக்ஃபுர்னல் அஷீர், இல்லை இல்லை, கணவர்களுக்கு நன்று கெட்ட முறையில் நடந்து கொண்டிருக்கிறாங்க, கணவர்களுக்கு நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். யக்ஃபுர்னல் இஹ்சான், கணவர்கள் செய்த உபகாரங்களை எல்லாம் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறாங்க. லவ் ஹசன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ரா, காலம் பூராவும் அந்த பெண்களில் ஒருவருக்கு நீ உபகாரம் செய்தாலும், லவ் ஹசன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர சும்ம ராத்து மின்க ஷையன், அதோ பொம்பளை உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு குறையை பார்த்துட்டாங்கண்டா, 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் செஞ்சு, 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் செஞ்சு, எல்லாம் செஞ்சு முடிச்சே, இப்போ 10வது வருஷத்தில் 11வது வருஷத்தில் ஒரு தப்பு நடந்து போச்சு. ராத்து மின்க ஷையன் காலத்தை அந்த பொம்பளை சொல்ல ஆரம்பிச்சுடுவா, அல்லது அந்த மனைவி சொல்ல ஆரம்பிச்சுடுவா, மா ராய்து மின்க கைரன் கத், மா ராய்து மின்க கைரன் கத், என்னத்தை கண்டேன், உங்கள்கிட்ட என்னத்தை நான் கண்டேன், உன்னிலிருந்து எந்த கயிறையும் நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிடுவா. அப்படியே தத்ரூபமாக சொல்கிறாங்க நபி அவர்கள். இப்போ ஈமானில் பல தரஜாக்கள் இருக்கின்றன. எல்லா தரஜாவும் ஒன்று அல்ல, ஏற்றத்தாழ்வு உடையது. இப்போ ஈமானுடைய லித்து குஃபுரு, இப்போ குஃபுரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈமானை பற்றி பேச இமாம் புகாரி, ஈமானில் இருக்கிற மாதிரி குஃபுருலேயும் முக்தலிஃப் தரஜாத் இருக்குது. எல்லாம் ஒரே அமைப்பு அல்ல எல்லா குஃபுரும். ஏனென்றால் ஒரு விஷயம் புரியணும்னா எதிர்பதத்தை சொன்னா தான் புரியும். வபிலித்திஹின்ன ததபையனுல் அஷ்யா, வபிலித்திஹா ததபையனுல் அஷ்யா, எதிர்பதங்களை வச்சு தான் தெளிவான முறையில் விளங்கி கொள்ள முடியும். இஸ்லாமியங்கிற பதம் இதுக்கு முந்தி ஹக்கீக்கி வாக்கி இஸ்லாத்துக்கும் சொல்லுவாங்க, அல்லது வெறுமனே இஸ்திஸ்லாம், அது வெளிப்படையில் கீழ் பணிதலுக்கும் சொல்லுவாங்கன்னு பேசி முடித்தவங்க. அதே மாதிரி இப்போது குஃப்ருலேயும் ஹக்கீக்கி குஃப்ருலேயும் குஃப்ருன்னு சொல்லுவாங்க, ஷரஈ குஃப்ருலேயும். குஃப்ரானு நிஅமத்துக்கும் குஃப்ருன்னு சொல்லுவாங்க. ஷரஈ குஃபுரு ஈமான் போயிடும், ஈமான் க்ளோஸ், மில்லத்துல் இஸ்லாம்லேருந்து ஹாரிஜ். அடுத்து குஃப்ரானு நிஅமத், அதுக்கும் குஃபுர் என்கிற பதத்தை பயன்படுத்துவாங்க.
அபதுல் ஆபாத் நிரந்தர நரகம் குஃப்ர ஹக்கீக்கி ஷரயினால் கிடைக்கும். குஃப்ரான நியமத்தினால அதுக்கு கிடைக்கிறது தண்டனை, அடிவதை, நெருப்பு, வாட்டுறது, வதக்கிறது. அதுக்கு பின்னால் சுத்தப்படுத்தி வெளியே கொண்டு வந்துடுவாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.